பொன்முடி அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎம்ஓ அதே மாதிரி தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கே நமக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு வேணும் போல இருக்கு. இவன் கேம்பெயின் அந்த அளவுக்கு பம்பாட்டில் பண்றான். அப்ப எப்படி சமாளிக்க போறீங்க? தெரியல. நான் நேத்தோட விட்டுருந்தா நான் மாரி செல்வராஜை பத்தி பேசிருக்க மாட்டேன். ஆனா உதயநிதிக்கு ஜால்ரா போட்டிருக்காப்புல அறிக்கையை பாத்தீங்களா? அண்ணே என்னுடைய கதறலை பார்த்து அண்ணன் ஓடோடி வந்துட்டார் சேலத்துல இருந்து. மக்கள் நாசமா போலாம், மாரி செல்வராஜுடைய கதறல் மட்டும் தான் கேக்குதா உதயநிதிக்கு? இந்த சாம்பார் டப்பா உங்ககிட்ட வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா மக்கள்? அவர் டென்ஷனா ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு, நான் ஊர் சுத்தவா வந்து ஊர் சுத்தாம போயிருக்கீங்க நீங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த பஞ்சு டெல்லாது வரலாறு காணாத மழை. அப்ப வரலாறு கண்ட மழைங்களா? அதெல்லாம் சரி. ஊர்ல இருக்கிற முதல்வர் தூத்துக்குடி போறதுக்கு இத்தனை நாள் ஆகுது. உங்களுக்கு பிரதமர் வரணும். டெல்லி போயிருந்தாருல்ல சார். எதுக்கு? இந்தி சோனியா காந்தி அசிங்கப்படுறதுக்கா? எதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? டாட்டா கூட காட்டலாமா? அப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி போட்டோ காட்டணும். என் பையன் பாத்தீங்களா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நிதிஷ்குமாரை பார்த்து ஹிந்தி தெரியாது போடா சொல்லுங்க. இதான் பெரிய ஆம்பளையாச்சு. சொல்லிட்டு வாங்க. உதயநிதி அனுப்பிச்சு விடுங்க. அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு துணையா இருக்கிறது நாங்க தானே சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்துக்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு விஷ் பண்ணல கூட எடுத்துக்கோங்க. ஸோ யாரையுமே வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலன்றது இந்த ரெண்டு விஷயத்துல எடுத்துக்கலாம். அதுதான் முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட. என்ன பேச்சு பேசுறீங்க? திமுக அக்மார்க் பூப்பியா இருக்கிறீங்க நீங்க. அப்படியே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நான் கேட்கற கேள்வி பதில். சிஎம் என்ன குறை வச்சிருக்கா நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கூட ஃபண்டு கேட்டிருக்காரு, டெல்லிக்கு போனாரு. ஃபண்டு மட்டும் வேணும் நமக்கு. என்ன டெல்லியில இருந்து ஃபண்டு வேணும், அதை ஆட்டைய போடணும். மாநிலத்துல பிரச்சனை அப்படின்னா மத்தியில கேட்க தானே செய்வாங்க. இப்ப மட்டும் மத்திய ஒன்றியன் வரல. கீதா ஜீவனா அவங்க சொல்றாங்க, ஏன் முட்டை அழுகிடுச்சுன்னு கேட்டா காக்கா மேல இருந்து தூக்கிட்டு வந்து போட்டுட்டு போயிடுச்சான். ஸ்டாம்ப் படிச்சா அது உள்ள ஊறிடுச்சான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் அவரு. தாமஸ் ஆல்வா எடிசன் 10வது 15வது மாடில இருந்து குதிச்சு செத்து போடுவாங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா. I challenge you. ஒரு பிஜேபி ஒருத்தர் மேல கரப்ஷன் கேஸ் காட்டுங்க. இப்ப ரிசைன் பண்ணிடுறேன் பிஜேபி பதவி எனக்கு வேண்டாம். தமிழக அரசியல் நீங்க கட் பண்ணாம போடுங்க உங்க சேனல்ல, அப்புறம் பார்க்கலாம் மிச்சம் எல்லாத்தையும். தமிழக அரசியல்ல நாங்க பாத்துக்கிறோம். டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஜகவை சேர்ந்து திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ. வெரி குட். இன்னைக்கு ஒரு ஹாட்டஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஹாட்டஸ்டா? எஸ். சரி சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. அப்போ I am not surprised and I am not excited about that. பொன்முடி அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎம்ஓ அதே மாதிரி தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். மொத்த இந்த ஊழல் கும்பலும் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் எக்ஸைட்டட். நான் சொன்னேன் முன்னாடியே. ஐ எம் நாட் எக்ஸைட்டட். ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். 40 வருஷமா கொள்ளை அடிக்கிறதே தொழிலா வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு சேர்ந்தவங்க ஜெயிலுக்கு போகணும். ஜெயில தான் அவங்க காலத்தை கழிக்கணும். they are unfit to be with the society. இல்ல நீங்க பாஜக அப்படின்றதுனால எப்பவுமே திமுகவை தாக்குறது ஒரு காமனா ஃபேக்டரா பார்க்கப்படுது. இட்ஸ் நாட் அபவுட் பிஜேபி இல்ல வந்து திமுக மற்ற எந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. சொல்ல விரும்பல. நீங்க இன்னைக்கு வந்து நீங்க அரசியலுக்கு வர்றது இவங்கள மாதிரி ஆட்களை பார்த்து இன்னைக்கு வரவங்க எல்லாம் எப்படி வராது? கொள்ளை அடிக்கலாம். ஈஸி மணி மேக்கிங். எப்படி இந்த மாதிரி திமுகவில் இருக்கக்கூடியவங்களை கொள்ளடிக்கிறத பார்த்து அவங்கள பார்த்து இவன் உள்ள வரான். அரசியல்ல எல்லா இதுலயும் சொல்றேன், ஒருத்தன் உள்ள வரான். தவறு செய்யறவனுக்கு ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய இடம் எதுவா இருக்குன்னா பாலிடிக்ஸா இன்னைக்கு மாறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட் டு நேஷன். பட் அது என்னமோ பப்ளிக் சர்வீஸுக்காக வர வேண்டிய இளைஞர்கள், பப்ளிக் சர்வீஸுக்காக வர வேண்டிய மற்றவங்க எல்லாருமே கூட இன்னைக்கு எப்படி வராங்க? அரசியலுக்கு வரலாம்னா சம்பாதிக்கலாம். நீங்க சொல்ற கருத்து இப்ப சாதாரண மக்களுக்குமே தெரியும் அரசியல்னா அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி. அத பாத்தீங்களா? டேக் இட் ஃபார் கிராண்டட் பாத்தீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அரசியல் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருந்ததா? அப்படிதானே இருக்கு. 1947ல அப்படி இருந்ததா? 1950ஸ்ல அப்படி இருந்ததா? எப்ப இந்த மாதிரி தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்ப கத்து கொடுக்கறான். சம்பாதி, அதுல 90% நீ வச்சுக்க, 10% எலெக்ஷன் டைம்ல நாய்க்கு துண்டு போடுற மாதிரி துண்டு போடு, அவன் ஓட்டு போடுவான் உங்களுக்கு. இன்னைக்கு இப்ப எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்கன்னா, ஐ எம் ஃபேசிங் திஸ் இஷ்யூ. வெளிப்படையா சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்பி எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா கூட இன்னைக்கு காசு வேணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல இது வேணும் சர்ப்ரைஸா ஒண்ணும் தெரியல. எனக்கு சர்ப்ரைஸ் தான். எலெக்ஷன் வந்தாலோ அதாவது தேர்தல் திருவிழா மாதிரி தான் மாறி அதே பாருங்க. எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாத்தீங்களா? தேர்தல் திருவிழா இப்ப கூட பாருங்க, ஈரோடு கிழக்கு தொகுதி கூட பாத்துக்கோங்க. எல்லாமே தான பாத்துக்கிறோம். இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணுதுன்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி நோ அபவுட் இட். am I right?
எஸ். ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. பிஜேபி we are a party with difference. எங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறன்ற அவசியம் இல்லை. அதுக்கு நான் கண்டெஸ்டே பண்ண மாட்டேன். பட் இவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கே நமக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு வேணும் போல இருக்கு. இவன் கேம்பெயின் அந்த அளவுக்கு பொம்பாட்டில பண்றான். அப்ப எப்படி சமாளிக்க போறீங்க? தெரியல. ஐ டோன்ட் நோ. இது மக்கள்கிட்ட விட்டாச்சு. ஏன்னா காசு வாங்கி தான் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டா இந்த மாதிரி மக்கள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓட்டு போட்டா இப்படிதான் கிடைக்கும். எந்த பொருள் எந்த கடையில வாங்கணும்னு இருக்குல்ல, இந்த கடையில இந்த பொருளை வாங்கினீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். நீங்க சொல்றபடி வந்தாலுமே கூட ஓகே, இப்படி ஓட்டு போட்டா அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஓட்டு போற நேரங்கள் மட்டும் அப்படி இருந்துட்டு இதுல சம்பந்தப்பட்டவங்க நீங்க ஊழல் சொல்லும் போது அவங்க அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்க போகுது. இது ஒரு பக்கம் எலெக்ஷன் டைம்ல மட்டும் மக்கள் சிந்திக்க போறாங்க. அப்படிதானே இருக்கு பாஜக வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? டெமோக்ரஸியை எந்த அளவுக்கு நம்ம சர்காஸ்டிக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்ப நீங்க பேசுறதுதான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எஸ்பெஷலி தமிழ்நாடுல இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்த பிறகு அந்த குடும்பம் தான் ஆட்சி. இப்ப நீங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்தை இப்ப பேசுறேன்னு நினைச்சுக்கோங்களேன். உதயநிதியை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க. வேற யாரை பத்தி பேசினாலும் அந்த கட்சியில எவனும் வரமாட்டான், துண்டை தூக்கிட்டு வரமாட்டான் சுத்துறதுக்கு. ஆனா உதயநிதியை பத்தி பேசினாலோ இல்ல சபரீஷனை பத்தி பேசினாலோ உடனே எல்லாம் வருவாங்க. இதே நீங்க பொன்முடியை பத்தி இவ்வளவு தூரம் பேசல எவனும் வரமாட்டான் பாருங்க. திமுக அந்த குடும்பத்துக்காகவே அடிமையாவே மாறிட்டாங்க திமுக இருக்கிறவங்க. ஆனா அந்த திமுக இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டனை எவனும் மதிக்கிறது கிடையாது. ஒரு சினிமால இருக்கக்கூடிய அந்த ஃபேன்சி வேர்ல்டு உதயநிதியை தெரிஞ்சது அதுதான். அதனால அவரை மாரி செல்வராஜ், அந்த செல்வராஜ், இந்த செல்வராஜ், ஏன்னா விஷால் அடி நடிச்சுட்டாரு. இப்ப அது எப்படி கவர் பண்ணணும்னா நமக்கு வந்து இன்னொரு டைரக்டர் வேணும், இன்னொரு ஆக்டர் வேணும். நீங்க எப்படி எல்லாம் கனெக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? இல்ல நான் கனெக்ட் பண்ணலாமா, அதான் உண்மை. இப்ப இல்ல வடிவேலு நீ ஒண்ணு சொல்லணுங்கம்மா. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க செல்வராஜ் வந்து அவர் சம்பந்தப்பட்ட ஓரளவுக்கு தெரியும். எங்க மேடு இருக்கு, எங்க பல்ல இருக்கு தெரியும். ஊர் முழுக்க சுத்தி இருப்பாரு. எங்க மரம் இருக்கு, எங்க செடி இருக்கும், எங்க பழம் இருக்கு. பிராக்டிகலா பார்த்தா ஒரு சொந்த ஊர்ல என்ன பிரச்சனை நான் ஒரே விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் என் டார்கெட் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னேன். பட் மாரி செல்வராஜ்க்கு ஒரு லிமிட் உண்டு. கவர்மெண்ட் அபிஷியல்ஸை வந்து நீங்க டிக்டேட் பண்ற அளவுக்கு நீங்க யூ ஆர் நாட் எ மேன். ஓகே, யூ ஆர் சப்போஸ் டு பி எ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு. யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு கொஸ்டின் தி கவர்மெண்ட். இன்னைக்கு அறிக்கை நான் நேத்தோட விட்டுருந்தா நான் மாரி செல்வராஜை பத்தி பேசியிருக்க மாட்டேன். அவரு பரவாயில்ல, அவரு. ஆனா உதயநிதிக்கு ஜால்ரா போட்டிருக்காப்புல அறிக்கையை பாத்தீங்களா? அண்ணே என்னுடைய கதறலை பார்த்து அண்ணன் ஓடோடி வந்துட்டார் சேலத்துல இருந்து. மக்கள் நாசமா போலாம், மாரி செல்வராஜுடைய கதறல் மட்டும்தான் கேக்குதா உதயநிதிக்கு? இவரோட போன் பண்ண அப்புறமா தான் அவர் வராராம். அப்ப மக்கள் அப்படி கத்துறானுங்க. அப்ப எப்படி எந்த அளவுக்கு கேவலமாயிடுச்சு பாத்தீங்களா அரசியல் உங்களுக்கு? அதே வேளையில சீனியர் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு எங்க இருக்கிறாரு அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்களா நீங்க? எங்க இருந்தாரு? அவருக்கு பிஹைண்ட்ல, பின்னாடி. யாருக்கு பிஹைண்ட்ல? மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் தான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா? சொல்லுங்க. See, when you elect an unfit politician, this happens. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா இது நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாட் எவர், எனக்கு அவருடைய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கும். இஸ் எ ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், மேன் ஆஃப் நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்லுவோமா. பட் he will never do this joker job. பட் நீங்க ஒரு போட்டோ வச்சு கணக்கிட முடியுமா சார்? நடக்கும்போது இப்ப எடுக்கிறாங்க, முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸோ இல்ல 5 செகண்ட்ஸ் முன்னாடி எடுத்திருந்தா அவர் பின்னாடி இந்த போய் முன்னாடி இருந்திருக்கலாம். பட் ஒரு போட்டோ வச்சு நீங்க வீடியோ பார்த்தேன். நான் முழு வீடியோ பார்த்தேன். நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்க, முழு வீடியோ நான் பார்த்தேன். அவர் வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு சரி அந்த ஒரு காரணத்தை வச்சு ஒரு நிமிஷம் பண்ணிட்டு அதோட போல இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை படிச்சு பார்த்தா தெரியும். ஓடோடி வந்த அண்ணன் உதயநிதி அவர்கள் தனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாராம். என்னையா செஞ்சு கொடுத்தாரு? அப்ப எதுவுமே செய்யலீங்களா? என்ன செஞ்சாரு? சாம்பார் சாதம் கொடுத்தாரு. சாம்பார் சாதம். நான் கேக்குறேன் சகோதரர் உதயநிதி ஸ்டைல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்காரு, உணவும் கொடுத்திருக்காரு, மக்களையும் சந்திக்கிறாரு. இப்ப நானா ஊர் சுத்த எது உணவு கொடுக்கறது எதுவுமே கொடுக்காமல நான் வந்து கேட்பாரு. இந்த சாம்பார் டப்பா உங்ககிட்ட வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா மக்கள்? இதுக்குதான் அமைச்சர் தேவையா? இதுக்கு அமைச்சர் தேவையா? தமிழ்நாடு என்ன காமெடி பீஸா பாத்துட்டு இருக்கீங்களா தமிழ் மக்களை? அந்த நேரத்துல வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் என்ன பண்ணிருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ you should actively work in the field along with the bureaucrats. போறாரு சார். எங்க போறாரு? டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க செய்தியாளர் சந்திப்புல கூட பாருங்க, அவர் டென்ஷனா ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு. நான் ஊர் சுத்தவா வந்திருக்கேன். ஊர் சுத்ததான் போயிருக்கீங்க நீங்க ஊர் சுத்ததான் போயிருக்கீங்க. என்ன டெலி பேணும் தமிழ்நாடுல தண்ணியில வந்து டெட் பாடி மிதக்குது. shamelessly you are coming and speaking in front of media. இது and unfortunately no media is talking about it. இது DMK நீங்க எல்லாரும் வெல போயிட்டீங்களா? அப்படிதான் கேட்பேன் நானு. ஒரு பிணம் மிதக்குது, அந்த உதயநிதி போறாப்புல மைக் எடுத்துட்டு போறீங்க.
சரி ஆனஸ்டா சொல்லுங்க சார், இப்ப பிஜேபி ஆட்சியில இருந்தா மட்டும் அங்க பணம் இறந்திருக்காதா? என்ன நடந்திருக்காது. எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி சொல்லிருக்கேன்? ப்ராப்பரா பண்ணிருப்போம். இது வந்து நேச்சுரல் ஸ்மார்ட் டிசாஸ்டர். சிட்டில ஸ்கேம் பண்ணிருக்க நேச்சுரல் மாட்டோம். டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்னா நேச்சுரல் டிசாஸ்டர்னா தண்ணி நிக்குமா இங்க? 10 வருஷம் முன்னாடி நிக்கல. அப்ப அவ்வளவு மழையும் இல்ல. என்ன மேல இல்ல சொல்லுங்க. மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இந்த மாதிரி மழையே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லவா மொள்ள மாறித்தனம் என்னன்னு சொல்லவா? நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு சொல்லவா? என்ன ரீசன்? ECRல மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இப்போ பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இல்லன்னு சொல்லுங்க. இத்தனை வருஷம் மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடையாது. மல்டி ஸ்டோரி பில்டிங்னா என்னது? அடுக்குமாடி வீடு. கிரவுண்ட் பிளஸ் 1 தான் அலௌடு. எங்க? ECRல. ஏன்? எதனால சொல்லுங்க? என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரெஸ் உருவாக்கும். தண்ணி எப்பவுமே நம்ம விட மேல இருக்குமா? கடற்கரைன்றது வந்து கீழே இருக்கும். ஏன்? தண்ணி உள்ள போகணும். பாத்திருக்கீங்களா? இவன் நீங்க மல்டி ஸ்டோரி பில்டிங் நீங்க கட்டிட்டீங்கன்னா இவன் எழுப்புவான் மேல, பேஸ்மெண்ட்டை எழுப்பிடுவான் மேல. தண்ணி எப்படி உள்ள போகும்? எதுக்கு கொடுக்குற நீ பர்மிஷன்? எனக்கு தெரியும் எதுக்கு கொடுக்குறாப்லன்ட்டு. நான் கோர்ட்டுக்கு போவேன். எத்தனை பேருக்கு ஆடும் பாருங்க ரியல் எஸ்டேட் புரோக்கருங்களுக்கு. இப்போ நீங்க அமர எந்த விஷயத்துக்காக அமர வேணா கொன்னுடலாம். அமர காம்ப்ரமைஸ் மட்டும் ஆக்க முடியாது. எவன் கிட்ட வேணாலும் போ, எவன் காலில் வேணாலும், எந்த கட்சிக்காரங்கிட்ட வேணாலும் போ. அமர் வந்து தேசப்பணிக்காக வந்திருக்கேன். எவன்கிட்டயாவது போயிட்டு ஆஃப் பண்ணிடலாம், அங்க போய் இப்படி வரலாம், அவங்கிட்ட போய் இப்படி போலாம். இவன் போன் பண்ணுவான் அமருக்கு, தொலைச்சு எடுத்துருவேன். நான் முடிவு எடுத்துட்டேன். 22 நாள் ஜெயில இருந்த அப்புறமா என் வாழ்க்கை பொதுமக்களுக்குன்னு முடிவு எடுத்துட்டேன். இனி என்ன மிரட்டுறதுக்கோ உரட்டுறதுக்கோ கூட ஒன்றும் கிடையாது. என்ன நீ ஒழுங்கா ஒரு நியாயமான கேஸ்ல உள்ள அனுப்பியிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். பொய் கேஸ போட்டு உள்ள அனுப்பிட்டேன். அதுக்கான பலனை நீ பார்த்தே தீருவேன். அதோட தாக்கம் தான் நீங்க இப்ப இவ்ளோ பேசுறீங்களா? கண்டிப்பா. என்ன டவுட் அதுல உங்களுக்கு? 22 days ஆஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். என்ன நானே செக் பண்ணிக்கிட்டேன். இனி ஒருபோதும் ஊழலை ஏத்துக்க முடியாது, திமுகவை ஏத்துக்க முடியாது. நீங்க இவ்வளவு சொல்றீங்களா சார்? இதே சிட்டிக்குள்ள நெட்வொர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா அப்ப இல்ல தானே? அப்ப இது சிச்சுவேஷன் வேற தானே? இங்க பாக்குற இடம்லாம் பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க, ஒர்க் எல்லாமே போயிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு ஒர்க்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக்கேஜ்க்காக சொல்றேன், அந்த பிளாக்கேஜ் எங்கேயாவது நடந்திருக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. சென்னையில நீங்க என்ன சொன்னீங்க? வரலாறு காணாத மழை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பஞ்சு டெல்லாது வரலாறு காணாத மழை. ஏன்னா மக்கள் முட்டா பயிலுங்கல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. சரி, இங்க விடுங்க. அங்க சார் வரலாறு காணாத மழை. அப்ப வரலாறு கண்ட மழைங்களா அதெல்லாம்? சரி, இப்ப பாக்குறது இன்னும் சரி மழை வந்தா எல்லாம் சாவட்டுமா? அப்புறம் எதுக்கு நீ மேயரா உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீ எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்க? அப்புறம் என்ன நீ வந்து ப்ரீப்ளை ஒரு ஃபோர்காஸ்ட் கிடையாது உனக்கு? சென்னையில இந்த மாதிரி நடந்துருக்குல, தேடிதான் உதவி எல்லாம் வேணும்டுக்காங்க. let me tell you one thing. கூட போறாரு. let me tell you one thing. ரெட் கார்டு, ஆரஞ்சு கார்டு, yellow கார்டு எப்போ கொடுத்தாங்க? 5 days before கொடுத்திருக்காங்க. அலர்ட் பண்ணாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சிஎம் எப்போ போனாரு? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது போனாரு. ஆஃப்டர் how many days? 4 days. and shamelessly பிரதமர் வரலன்னு சொல்லி திமுக காரன் வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கான். ஏன் ஊர்ல இருக்கிற முதல்வர் தூத்துக்குடி போறதுக்கு இத்தனை நாள் ஆகுது, உங்களுக்கு பிரதமர் வரணுமா? டெல்லி போயிருந்தாருல்ல சார். எதுக்கு? இந்தி கூட்டணி சோனியா காந்தி அசிங்கப்படுறதுக்கா? எதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? டாட்டா கூட காட்டலாமா? மரியாதைக்கு டாட்டா கூட காட்டலாம். அந்த வீடியோ பார்த்தேன் நான் போடல அந்த வீடியோ. எனக்கு என்னுடைய முதல்வர் அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அது எனக்கு வந்து எதிரியாவே இருக்கட்டும், என்ன போய் கேஸ் போட்டு உள்ள போட்டு அதெல்லாம் வேற. பட் முதல்வரை வந்து உட்கார்ந்து இருக்காரு, ஒரு மரியாதைக்கு ஒரு இப்படின்றாரு. அந்த கண்டிப்பா கூட கிடையாது. ஒருத்தர் நிதிஷ்குமார்னா ஹிந்தி கத்துக்கலன்னா ஹிந்தி போய் கத்துக்கல அப்படின்னு சொன்னாங்களா? இங்க ஒரு இடத்துல பார்த்தேன். டிஆர் பாலாவ் கிட்ட. அப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி போட்டோ காட்டணும், என் பையன் பாத்தீங்களா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நிதிஷ்குமாரை பார்த்து ஹிந்தி தெரியாது போடா சொல்லுங்க. பெரிய ஆம்பளையாச்சு சொல்லிட்டு வாங்க. உதயநிதி அனுப்பி விடுங்க சார். உதயநிதி சாரை போய் சொல்லிட்டு வர சொல்லுங்க. ஹிந்தி தெரியாது போடா நிதிஷ்குமார் சொல்லுங்க. பீகார்ல என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த வீராப்பெல்லாம் எங்கதான் கும்முடி புண்ணி தான், அப்புறமா என்ன ஆகும் தெரியல, ட்ரௌசர் நனைஞ்சிரும். சொல்லுங்க ஹிந்தி தெரியாது போடான்னு நிதிஷ்குமார் கிட்ட. அது எப்படி சார் கூட்டணி மீட்டிங்ல வராத போடான்ட்டுவாரு. உனக்கு மீட்டிங்ல இருக்க தகுதி இல்ல போடா வெளியில அப்படின்ட்டு. என்னென்ன ஆட்டம்மா, என்னென்ன ஆட்டம், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா. பெண்களை எவ்வளவு கொச்சையா பேசினானுங்க ஆட்சிக்கு வந்த அப்புறமா. இவங்க இடுப்ப கிள்ளானுங்கம்மா. கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சு தமிழ்நாட்டுல. இடுப்ப கிள்றானுங்க போலீஸ் ஆபீசர். பண்ணாங்களா பண்ணலையே? ப்ராப்ளம் ரைஸ் ஆனது. எப்படி ஏற்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஸ்டேஜ்ல பேசினாங்க பெண்களை. இந்த ராஜா இருக்காப்புல, நாஸ்டி ஃபெலோ என்ன பேச்சு பேசினாரு? பெண்களை பார்த்து என்ன பேசினாரு? கேட்டா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். கேட்டா எவனோ ஒரு ப்ராஸ்டியூட் போய் எழுதின ஒரு புக் எழுதிட்டு வந்து காட்டுவானுங்க. இந்த புக்ல தான் அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா வெக்கமா இல்ல அவங்க பேசுறது? லெஃப்ட் யுவர் சைட். வெக்கமா இல்ல தாய்மார்களை பார்த்து இப்படி பேசுறதுக்கு? பொன்முடி என்னென்ன பேச்சு பேசினாரு? ஓசி சோறு. நீங்கெல்லாம் சேர்ல உட்கார்றதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு, இன்னைக்கு நீ எங்க உட்காந்துட்ட பாத்தியா? போயிட்டு நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. மனிதனா பிறந்தா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண கத்துக்கணும். ஜாதி வெறியன் அப்படின்னா யார் தெரியுமா?
திமுக காரன். ஜாதி வெறியிலேயே பிறந்து வளர்ந்து சத்தும் போகிறது யாருன்னா திமுக காரங்களா தான் இருக்கு. சரி, சமூக நீதிக்காக அவங்க தான் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வார்த்தைக்கு வார்த்தை நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஜாதி வீரன்னு சொல்றீங்க. என்ன 4 விஷயம் சொல்லுங்க சமூக நீதிக்கு அவங்க பண்ண. 2 விஷயம் சொல்லுங்க. நீங்க சொல்லணும், நான் விட மாட்டேன். அடுத்த பாயிண்ட் நான் போவே மாட்டேன். 2 விஷயம் சமூக நீதிக்காக. சமூக நீதி காவலர் ஸ்டாலினோ, சமூக நீதியின் படைப்பாளர் அவர் யாரு, நம்ம இவரு கலைஞர் கருணாநிதியோ, இல்ல சமூக நீதியின் பிறப்பிடம் தந்தை பெரியாரோ யாரோ சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கோம்? 2 வார்த்தை 2 சொல்லுங்க. எந்த ஒரு சாதி பாகுபாடுமே இல்லாம ஒரு உயர்ந்த பதவியில உட்கார வைக்கும் அப்படின்னா நாங்க தான் சமூக நீதி காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க நீங்க மேயர் அவர்களுடைய விஷயத்திலயும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு நாங்க உற்று துணையா இருக்கிறது நாங்க தானே சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்துக்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு விஷ் பண்ணல கூட எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. சோ யாரையுமே வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலன்றது இந்த 2 விஷயத்துல எடுத்துக்கலாம். அதுதான் முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. நான் சொல்றேன் உங்ககிட்ட. என்ன பேச்சு பேசுறீங்க? திமுக அக்மார்க் கூப்பியா இருக்கிறீங்க நீங்க. அப்படியே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு எஸ்சிக்கோ இல்ல எஸ்டிக்கோ திமுக தலைவர் பதவியை கொடுக்க சொல்லுங்க. பேருக்காவது அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க பாப்போம். வேண்டாம். துணை முதலமைச்சர் பதவியை போட்டு கொடுக்க சொல்லுங்க. முதலமைச்சரே கேட்கல. அது இல்ல இருங்க, இப்ப எதுவும் சொல்ல வரீங்க நீங்க சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. இது யாருமே கேட்கலையே. அதாவது மற்ற அமைச்சர்களோ ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகளோ யாருமே இந்த மாதிரி யாரா அந்த நாய் எங்க பேசிட்டு இருக்கான், தூக்கி போடுற அந்த நாயை அப்படின்னு சொல்லி திமுக காரங்க பேசுறாங்க. எப்படிமா நீங்க பேசுவீங்க? எங்கம்மா அந்த இடத்துல சுயமரியாதைக்கோ இல்ல சரிங்க சார், நீங்க என்னதான் இப்படி எல்லாம் சொல்லாத கூட இப்படிப்பட்ட அரசியல தான் தமிழக மக்கள் ஏத்துக்கிறாங்க, மனசார ஏத்துக்கிட்டாங்க. ஓட்டு போட்டு நாசமா போங்க, இன்னும் 4 டெட் பாடி மிதக்கட்டும், இவரு தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சுடுகாடா மாறட்டும். எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன நஷ்டம்? நான் ஓட்டு போடுறது என் கட்சிக்கு, நல்லவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன். எனக்கு அந்த திருப்தி இருக்கு. கரோனால ஊசி கொடுத்தது யாரு? திமுக அரசாங்கமா? சமூக நீதி காவலரா? ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே கொடுத்தாங்க. ஆமா. இன்னைக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெண்களுக்கு கடன் கொடுக்கறது யாரு? பல்வேறு ஸ்கீம்ஸ். ஃபார்மர்ஸ்க்காக நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு ஊருக்கே தெரியுமே. கூண்டாஸ் போட்டீங்களே, மறந்துட்டோமா? தமிழ்நாடு அரசு மக்களை நம்ம என்னைக்குமே எப்படி எடுத்துக்கிட்டோமா, டேக் இட் ஃபார் கிராண்டட், மறந்துடுவாங்க. உலகத்திலேயே, இந்தியாவுல கிடையாது, உலகத்திலேயே பண்ணிட்டாங்க. அது பல பேர்கிட்ட செருப்படி வாங்கினதால பண்ணாங்க, அது வேற. நான் என்ன கேட்கிறேன், உலகத்திலேயே விவசாயிகள் மேல கூண்டாஸ் போட்ட முதல் அரசாங்கம் எது தெரியுமா? நம்பர் 1 முதல்வர் சொல்லிக்கிறாருல, இதுலதான் இவர் நம்பர் 1 உலகத்திலேயே. அவருக்கு விருது கூட ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துடலாம், ஹிட்லர் விருது வேணா கொடுத்துடலாம். என்ன அரசாங்கம் இவங்க? நீங்க தொடர்ந்து எதை சொன்னாலும் கண்டிப்பா திமுகவை இப்படிதான் சொல்வீங்கன்னு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு, இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூ பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஃபிளட் பத்தி பேசி முடிச்சுட்டீங்க, எல்லா குறையும் சொல்லிட்டீங்க, இன்னும் 2-3 நாள் சரியாயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா முடிய போகுது. மத்தபடி பார்க்கும்போது நிர்வாக திறமையோ இல்ல மத்த விஷயங்களை இனிஷியேட் பண்றதுலயோ சிஎம் என்ன குறை வச்சிருக்கா நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கூட ஃபண்ட் கேட்டிருக்காரு, டெல்லிக்கு போனாரு. ஃபண்ட் மட்டும் வேணும் நமக்கு, என்ன டெல்லியில இருந்து ஃபண்ட் வேணும், அதை ஆட்டைய போடணும். மாநிலத்துல பிரச்சனை அப்படின்னா மத்தியில கேட்கதானே செய்வாங்க. இப்ப மட்டும் மத்திய ஒன்றியம் வரல. எனக்கு எப்பவுமே ஒன்றியம் உங்களுக்கு சொல்லல, எங்க யாரும் சொல்ல திமுக பேச மாட்டேன்றாங்க ஒன்றியன்ட்டு. இல்லைங்க, நடுவுல கூட மத்திய சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கூட விமர்சனம் பண்ணீங்க. இப்ப மட்டும் மத்திய அதான் கேக்குறேன், என்ன இப்ப மட்டும் மத்திய ஒன்றியம் சொல்லுங்க. சரி, வாய் தடி சொல்லிருப்பாங்க, விடுங்க. என்ன அதுக்கப்புறம் நான் ஒன்றியம் தானே வந்துட்டு இருக்கேங்க. இப்ப என்னம்மா, இப்ப நான் கேக்குறேன், எங்களை சாவர்கர் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாரு அப்படி இப்படின்ட்டு. இன்னைக்கு பொன்முடி காலில் விழுந்துட்டாராமே சொல்றாங்க. அப்படியா? இப்படி கவுண்டர் கொடுக்குறீங்க. ஆர் மினிஸ்டர் இருந்தவருங்க இப்படி இன்னும் மினிஸ்டர் கேடு கேட்டவன், கன்விக்டட் கிரிமினல், அண்ட் யூ ஆர் டாக்கிங் மினிஸ்டரா இருக்கிறாரு. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு they don't deserve respect. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டீசென்சி டிக்னிட்டின்னு சொல்லி தப்பு செய்யறவங்களுக்கு எல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனாலதான் திருப்பி தப்பு செய்யறதுக்கு துணிஞ்சு வரானுங்க. செருப்பால் அடிக்கணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவனை நடு ரோட்ல நிப்பாட்டி செருப்பால் அடிக்கணும். அப்பதான் இன்னொருத்த வரமாட்டான் கிளம்பி கொள்ளடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிகள், அப்படிப்பட்ட இனிஷியேட்டிவ் பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? நான் ஒண்ணு சொல்லவா, பிஜேபியில ஊழல்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தலைவர் வரைக்கும் எல்லாம் கிடையாது, நானே எதிர்த்து நிற்பேன். இல்ல, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கே பயமா இருக்கு, இதையெல்லாம் பார்த்து ஈவன் எங்க பாஜக தொண்டர் கூட இதெல்லாம் மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் எல்லாத்தையும் கீழா சும்மா பேச்சுக்கு சொல்லிருப்பாருங்க. பிஜேபி தொண்டன் உயிர் இருக்கும் வரையில பிஜேபின்னு வந்துடுச்சுன்னா தூய்மைக்கு அடையாளம் பிஜேபி தொண்டன். யாரு சொன்னாலும் சரிதான், அதை நான் ஏத்துக்க மாட்டேன். பிஜேபினா கிளீன், பிஜேபினா குட் கவர்னன்ஸ், பிஜேபினா
clean politics. பிஜேபினா பியூரிட்டி. இது வந்து nobody can redefine this definition of பிஜேபி. அதனாலதான் இப்ப 2 சுட்கேஸ்ல பெருசா கொண்டு போயிட்டு கவர்னர் கிட்ட கொடுத்தீங்களா எல்லாரோட டீடைல்ஸும் கொண்டு போயிட்டு? பிஜேபி டீடைல்ஸா? இல்ல பிஜேபி டீடைல்ஸ் கேட்கலாங்க. ஊழல் பண்ணாங்க, இது டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட கொண்டு போய் ஒருத்தர் உள்ள போயிட்டு இருக்கானே, ஒருத்தர் 8 மாசமா உள்ள இருக்கான். அது எப்படி சார் அங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் அதே மாதிரி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த பெயர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு சொல்லிருக்காரு. I speak about அவர் பேரை சொல்றாரு, கீதா ஜீவன் அவர்களுடைய பேரை சொல்றாரு, அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு அவர் பேரை அடுத்துன்னு சொல்றாரு. அன்னைக்கு பொன்முடி அவர்கள் சொன்னாரு, இன்னைக்கு பொன்முடி அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பாக்குறோம் தண்டனை. இப்ப இன்னும் 3 பேர் சொல்லியிருக்காரு. அது எப்படி அது அடுத்தடுத்து அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியுது அண்ணாமலை சார் அவரால? நீங்க திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி he is from civil service and especially from IPS background. இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பேசிக்காவே நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஸ்டடி பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணுவார். நாங்கெல்லாம் ஒரு ½ hour எடுத்துக்கிறது அவர் ஒரு 20 minutesல படிச்சு முடிச்சிடுவார். ஃபாஸ்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் உண்டு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் கான்செப்டை. ஸோ இஸ் known for his skills. ஸோ அவர் வந்த உடனே he has created a profile for every person. He has created a profile. It means this is called shadow politics. ஷேடோ பாலிடிக்ஸ்னா என்னன்னா, நீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து செந்தில் பாலாஜின்னு வச்சுக்கோ. பாவம், நீங்க செந்தில் பாலாஜி வேண்டாம், நீங்க வந்து யாரை வச்சுக்கலாம், கீதா ஜீவன் வச்சுக்கோ. அவங்களும் ஜெயிலுக்கு போறாங்களா, சரி அவங்களும் வேண்டாம். யாரை சொல்லலாம், கன்னிமோடி அக்கா, அதுவும் அந்த அக்காவும் 2G இருக்கு. என்னடா இது, அமைச்சருங்கள் அக்கா அன்பில் மகேஷ்னு வச்சுப்போம். அன்பில் மகேஷ் தலைவர் என்ன பண்ணுவார், அன்பில் மகேஷோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேடோவா ஒரு ஒர்க்கரை போடுவார். போட்டு அவர் என்னென்னலாம் பண்றாரு, அவர் என்ன டெண்டர் விடுறாரு, எப்படி போகுது, அது ஃபுல்லா ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அவர் மாதிரியே இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் எல்லா ஒர்க்கும், யாருக்கு போகுது, என்ன பண்ணுது, என்ன நடக்குது. ஸோ he has enough data with him. அவர் எதுவும் சும்மா போற போக்கில் எடுத்துன்னு போய் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குற ஆள் கிடையாது. he is having data with him. ஆனால் அவர் கவுண்டர் கொடுத்தா ஒருத்தன் கவுண்டர் கொடுக்க முடியல. ஏன் முட்டை அழுகிடுச்சுன்னு கேட்டா, காக்கா மேல இருந்து தூக்கிட்டு வந்து போட்டுட்டு போயிடுச்சான். இன்னொருத்தர் சொல்றாங்க கீதா ஜீவன், அவங்க சொல்றாங்க ஸ்டாம்ப் படிச்சா அது உள்ள ஊறிடுச்சான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் அவரு. அப்புறம் வேற யார், பெரிய நிக்கோ இவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் 10வது 15வது மாடில இருந்து குதிச்சு சத்து போடுவானுங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா. இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நேரா குதிச்சு இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், குதிச்சு இப்பயே சத்து போவோம், கடல்ல இருந்தா கடல்ல போய் எங்க உடனடியே சூசைட் பண்ணிருப்பாங்க உயிரோட இருந்தா. யோசிச்சு பாருங்க, என்ன பிரில்லியன்ட் கண்டுபிடிப்பு. அவர் பேசுறதுக்கு நீங்க டெக்னிக்கலா உங்களால பேசவே முடியல. ஏயா பச்சை பால் நீ கொடுக்கறது நிப்பாட்டினு கேட்டா அதுல கொழுப்பு அதிகமா இருக்கு. ஒரு ஒரு லீடிங் இப்ப டிவி ஆங்கரை பார்த்து என்ன கிரிட்டிசைஸ் பண்றாருமா, அவரு கொழுப்பு அதிகமா இருந்தா நல்லா தான் இருக்கும்ன்றாரு. அண்ட் யூ கால் ஹிம் as a minister and you ask me to give a respect to that guy. What? இப்படி கொடுத்து தான் தமிழ்நாடுல தப்பு செஞ்சா தைரியமா செய்யறாங்க. தப்பு செய்யறது தைரியமா ஏன் தெரியுமா செய்யறாங்க, நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. ஒருத்தனுக்கு நீங்க மரியாதை கொடுக்க கேட்டா இஸ் ஹோல்டிங் பப்ளிக் ஆஃபீஸ். சார் சொன்னீங்க பாத்தீங்களா சார், என்னதான் அவர் ஒரு அமைச்சர் இருந்தாருல்ல சார், என்னதான் இருந்தாருன்னா now he is a convicted criminal. அப்ப எப்படி நடந்துக்கணும், பதவியில கரெக்டா இருக்கும்போது அந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணனும். I challenge you ஒரு பிஜேபி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் மேல கரப்ஷன் கேஸ் காட்டுங்க, இப்ப ரிசைன் பண்ணிடுறேன், பிஜேபி பதவி எனக்கு வேண்டாம். நான் பிஜேபிலன்னா நாங்க யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு வந்தோம்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் வந்து 2024 இப்போ வந்ததுன்னா 10 வருஷம் ஆக போகுது பிஜேபிக்கு வந்து. யாரை பார்த்து வந்தவன் கிடையாது நான். ஐடியாலஜி, பிரின்சிபல், ஐடியாலஜி, புரியுதுங்களா? உங்களுக்கு கருத்து சொல்றீங்க. ஒருவேளை பிஜேபி ஆளும் கட்சி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு தொலைச்சிடுவோம். அப்போ யாராவது அந்த பக்கம் அந்த மாதிரி வரணும்னு நினைச்சா கூட பிஜேபி தொண்டம் போதும், தலைவெல்லாம் தேவையில்ல, தலைகிலே தொங்க போட்டுவோம். தமிழ்நாடு அரசு பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. தவறு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அரசாங்கத்துல. we come for a purpose, அவ்வளவு கிளீனா இருக்கும், serve the people, not to earn money. தலைகிலே தொங்க போட்டுவேன், நானே பண்ணுவேன் அந்த வேலையை, நானே இறங்கி செய்வேன். கட்சியில வந்து யாராவது இந்த மாதிரி வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்த அப்புறமா காசு சம்பாதிக்காதுன்னா யாரும் தேவை கிடையாது, எந்த கொம்பனும் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா பிஜேபியினுடைய மேண்டேட் இருக்கு. கரப்ஷன் இஸ் a disease. Corruption is a deadly disease, dangerous than corona, dangerous than any disease in the world. அதை உடனடியாக அழிச்சாகணும். இல்லைன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை, உங்க குழந்தை என் குழந்தை அட்ரஸ்லெஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க தமிழக அரசியல் பத்தி நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேஷனல் லெவல்ல அப்படி பார்க்கும்போது பார்லிமெண்ட்ல இருந்து ஆப்போனன்ட் 143 எம்பிஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாமே வெளியே விட்டுட்டு உள்ள பார்க்கும்போது தனிநபர் மசோதா, அதுக்கப்புறம் குற்றவியல் சட்ட மசோதா,
இப்ப நிறைவேத்துறது வந்து உள்ள இருந்து எப்படி உள்ள பாக்குறது? இருந்து என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னா சினிமா பாக்குற மாதிரி கத்துறாங்க, அப்புறம் வெளியிருந்து ஒண்ணுதானே. எந்த கேவலமா அது. ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கிண்டல் கேலி பண்றாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு போறாங்க? ஃபர்ஸ்ட் இன்னும் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் இவங்கெல்லாம் என்ன ஜாலிக்காக போறாங்களா? எதுக்காக போறாங்க இவங்க? என்ன அரசியல் இது? அப்படி கிடையாது. அன்னைக்கு அட்டாக் நீங்க இருக்கும்போது நான் ஒண்ணே அன்னைக்கு ஒண்ணு அட்டாக் கேட்கிறேன். நடந்துச்சு. எனக்கு அதுக்கு இப்ப வரைக்கும் எங்கேயாவது திரு அண்ணாமலையா இருக்கலாம், திரு அமர் பிரசாத் ரெட்டியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாங்க, நாங்க எங்கேயாவது ஒருத்தர் மிமிக்ரி பண்ணி காட்டியிருக்கோமா? ஒருத்தர் இன்சல்ட் பண்றோமா? யாரையோ பாடி ஷேமிங் அது பண்றோமா? ஏத்துக்க முடியாதுதான் கண்டிப்பா. யாரையோ பாடி ஷேமிங் பண்றோமா? No. திமுக இருந்து பண்றாங்களா பண்ணலையா? அந்த வேலையை பண்றாங்களா பண்ணலையா? ஏன் பேசிக்கா ஏன் சொல்லுங்க? அடிப்படையில பொறுக்கித்தனமும் புறம்போக்குத்தனமும் பண்றவனுக்கு கூடாரமா மாறி இருக்கு அரசியல். அவனுக்கு டீசன்சியும் தெரியாது, டிக்னிட்டியும் தெரியாது. ஏன்னா அங்கே பாடி ஷேம் பண்ணது வந்துட்டு அதுதான் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அதான் அரசியல்னு சொல்றேன். நான் திமுகன்னு சொல்ல, கூடாரம் திமுக மாறி இருக்குன்னு சொல்ல. நீங்க நல்லா ரீவைண்ட் பண்ணி போய் பாருங்க. இன்னைக்கு அரசியல் அப்படி ஒரு இது மாறி இருக்கு. இட்ஸ் டேஞ்சர் டு டெமோக்ரஸி. மக்கள் இதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிடும். ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தன் இன்னைக்கு எம்எல்ஏவா வந்து நிக்க முடியும், எம்பியா நிக்க முடியும், அவன் ஜெயிக்க முடியும், நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்? என்ன ஆகும்? சார் நீங்க சொல்ற அதே பாடி ஷேமிங்ல அவங்க அது வந்து மிமிக்ரி அப்படிங்கறது ஒரு ஆர்ட். நான் அப்படிதானே பண்ணேன். இதையே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் ஆஸ் வெல். மாநில தலைவர் சொல்லும் போது கூட அது இன்சல்ட்டிங்கா இருந்தது, ஷேமா இருக்கு. எங்களுடைய ஜாட் கம்யூனிட்டியை நீங்க வந்துட்டு கேவலப்படுத்திருக்கீங்க, ஒரு விவசாய குடும்பத்துல வந்து என்ன இழிவுபடுத்திருக்கீங்கன்னு அவருமே வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் அவர்கள் கூட சொல்லும் போது இது வந்து நீங்க இப்பதான் பாக்குறீங்க, 20 வருஷமா இதை நான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு பிரதமரை கூட ஷேர் பண்ணிருக்காரு அவருடைய தாட்ஸை கூட. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? 2024 அதுல பிளஸ்ஸா எடுக்கலாம் இல்லையா? இப்போ அது வந்து ஒரு ஆர்ட் மிமிக்ரி தான் பண்ணாரு அப்படின்னு எடுக்காம ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிட்டி சொல்லும் போது இது ஒரு அரசியலாக்கப்படுதான்னு கேள்வி வருது இல்லையா? முதலமைச்சரை இந்த கர்நாடகா எலெக்ஷன்ஸ் போது இந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் மேல நிக்கிறாங்க, நம்ம முதல்வரை பின்னாடி தள்ளுறாங்க. பார்த்திருப்பீங்க அந்த வீடியோக்கு. இன்க்ளூடிங் our ஸ்டேட் பிரசிடென்ட் மிஸ்டர் அண்ணாமலை ஆல்சோ கண்டம் பண்ணாங்களா பண்ணலையா? எங்க முதலமைச்சர் எப்படிங்க அந்த மாதிரி தள்ளலாம்? ஆமா, ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்டேட் இல்ல சொன்னாங்களா சொல்லலையா? இதுதான் பிஜேபி, இதுதான் தேசியம். திராவிட மாடல் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? மெமிக்ரி பண்ணிக்கிட்டு, பாடி ஷேம் பண்ணிக்கிட்டு, லாங்குவேஜை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு. இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் என்ன? நீங்க ஏதாவது பேசுங்களேன், ஜாதி எடுத்துன்னு வந்துருவான். இப்ப நான் ஏதாவது பேசுறேன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஜாதி எடுத்துன்னு வருவான். இல்ல அதுதான் சொல்றாங்க. இது நீங்க ஒரு ஆர்ட்டா பார்க்காம ஜாட் கம்யூனிட்டின்னு ஏன் இழுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இவர் ஒரு சொல்லும் விஷயத்தை நீங்க சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கும் போது கூட அவரும் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து மாநில அளவுல எத்தனையோ முறை பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு பண்ணல. அங்க என்ன பேசுனாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இல்ல அவங்க என்ன பேசுனாங்க நீங்க பாத்தீங்களா? எங்க சார் அங்க பேசுனது உங்களுக்கு வீடியோ வந்ததா? வாய்ஸ் வந்ததா? கம்யூனிட்டி இன்சல்ட் பண்ணிருக்காங்க, அவரோட கம்யூனிட்டி இன்சல்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் அந்த கம்யூனிட்டி வந்து நிக்குது. கண்டிப்பா அவங்க கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், போற போக்குல இனிமேல யாருமே வந்து இந்த இந்து மதத்தையோ எந்த காஸ்டையோ கலைக்க முடியாது. இதுல வந்து ஒரு திமிர்த்தனம் இருக்கு. இந்த திராவிட மாடல்ல இங்க இருக்கக்கூடிய சில தற்குறிகளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸை வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது. அவனுங்களை தொலைச்சிடுவோம், ஒழுங்கா இருந்துக்கணும். இதே வேலையா வச்சுக்கிட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸையும் ஓபிசியையும் வந்து கலாய்க்கிறது, இந்த வேலை வச்சுக்கூடாது. ஒட்டு மொத்தமா பாய்காட் பண்ணுவாங்க, ஒட்டு மொத்தமா. இது ஐ திங்க் என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுல அன்பார்ச்சுனேட்டா லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் கிரைசிஸை ஃபில் பண்றதுக்கு யங் ஃபேஸஸ் பிஜேபி வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. ஷோ மீ ஒன் பர்சன் இன் தமிழ்நாடு who got 22 days in jail, who was in jail for 22 days. வெளியில வந்து இந்த மாதிரி பேசின ஒரு ஆள் நீங்க காட்டு தமிழ்நாடு அரசியல். அப்ப எந்த அளவுக்கு நான் நேர்மையானவனா இருந்தேன்னா, எந்த அளவுக்கு நேர்மையானவனா இந்த அளவுக்கு நான் துணிச்சலா பேசுவேன். ஆனா நீங்க என் மேல எந்த அளவுக்கு வன்மத்தை போட்டீங்க. நான் எவ்ரி இயர் ஐ எம் பேயிங் மை இன்கம் டேக்ஸ், மை அசெட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் இன் மை இன்கம் டேக்ஸ். இப்ப one rascal, I'll show you this fellow. What is this fellow? யார் அவன் தெரியுமா உங்களுக்கு? என்ன எழுதியிருக்கான் பாரு. இப்ப அண்ணாமலையை கைது செய்வாங்களா ஆருத்ரால? இவன் ஜேர்னலிஸ்டா? இவனை மதிக்கணும்ன்றீங்களா நீங்க? இவன் எழுதுறது எல்லாமே கேவலமான எழுத்து. இவனுக்கு எப்படி நீங்க ஜேர்னலிஸ்ட்னு இவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? என்ன எழுத்து? நான் யாரையோ கூட்டு போய் கவர்னர் ஆபீஸ்ல விட்டேனா? நீ கூட இருந்து விளக்க பிடிச்சிங்களா? எனக்கும் ஒரு பொண்ணுக்கு லிங்க் ஏதோ பண்ணி பேசியிருக்கிறாங்க, நீ விளக்கு பிடிச்சி நின்று பார்த்துட்டு இருந்தியா? யாரு கொடுத்த அதிகாரம் உனக்கு? இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடுல? கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மீது வரும்போது அது நிரூபிக்கிற வரையும் இல்ல இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற வரையிலும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து ஒரு ரைட் அப் இருக்கதானே செய்யும்.
கிடைச்ச சோர்ஸ் மூலமா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எழுத தானே செய்வாங்க. அதை ஏன் நீங்க அப்படி பார்க்காம இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இவ்வளவு ஒரு எமோஷனலா இவ்வளவு கோவமா இந்த பெண்களை பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருக்கான் பாத்திருக்கீங்களா நீங்க? பர்சனல் அட்டாக் இருக்கக்கூடாதுன்றது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அதை தாண்டி போகும்போது நான் பேசுறது என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு நான் பேசலைன்னா இந்த பல பேருடைய வாழ்க்கை அழிக்கும். இந்த பல பேருடைய வாழ்க்கை அழிக்கும். இது எவன் வீட்டுல போய் காலை நக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கேச போடுன்ற பாத்துக்கலாம், வா கோர்ட்ல நீயா நானும் பாத்துக்கலாம், மோதி பாத்துருவோம். ஸோ நீங்க தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவல் அட்டாக் நிறைய இருந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் தமிழக அரசியல் பத்தி. நீங்க கட் பண்ணாம போடுங்க உங்க சேனல்ல, அப்புறம் பார்க்கலாம் மிச்சம் எல்லாத்தையும். தமிழக அரசியல்ல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கட் பண்ணாம ஃபர்ஸ்ட் தைரியமா போடுங்க, சொன்னது எல்லாத்தையும் அப்படியே போடுங்க. ரொம்ப காரசாரமான பதிவுகளா இருக்கு இந்த முறை உங்களோட இன்டர்வியூல. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நன்றி சார். நன்றிம்மா.